அது இவர் வந்து பிரார்த்தனாமூர்த்தின்னு பேர். வேற எங்கேயுமே கிடையாது. குபேரனும் பெருமாளும் ஒன்றா இருக்கக்கூடிய ஸ்தலம் இதுதான். அதனால தான் குபேர பெருமாள்னு சுவாமிக்கு திருநாமம். நம்ம என்ன விஷயமா பிரார்த்தனை பண்ணுறோம், 9 தேங்காய் பழம் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணுவோம். குழந்தை இல்லை அப்படின்னா புதன்கிழமை வந்து அர்ச்சனை பண்ணுவேன். பணம் சேதனை பண்ணுவாள். கல்யாணம் ஆகலாம் வெள்ளிக்கிழமை பண்ணுவாள். ஆயுள் பலம் தேக பலமாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நாள் அர்ச்சனை பண்ணுவாள். பித்ரு தோஷம்லாம் இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் தொடர்ந்து 9 வாரம் சுவாமிக்கு தேங்காய் பழம் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணி தேங்காய் அடை தீபம் சேர்ப்போம். ஒரே கருவறையில் குபேரனும் பெருமாளும் ஒன்றா இருக்கக்கூடிய ஸ்தலம் இது. வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு உற்சவமூர்த்தி சீனிவாச பெருமாள் ஆண்டாள் வந்து கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் பண்ணுவாங்க. ஒரு சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் பண்ணிட்டு அதில் வந்து தேங்காய் கொடுப்பா. குழந்தை இல்லாதவாளுக்கு, கல்யாணம் ஆகாதவாளுக்கு மாற்று மாவை கொடுப்பா. அதை வாங்கி அவள் கழுத்தில் போட்டுட்டு போவாள். இந்த தனியாக ஏற்றம் அதுதான். பெருமாளும் பிரதானம். பெருமாள் தான் இப்போ தாயாராக அங்கே இருக்கார். குபேரனுக்கு வந்து 108 உருவாக்கம் கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. பச்சை கலர் குங்குமத்தினால அர்ச்சனை, பச்சை கலர் வஸ்திரத்தினால சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். பப்பாளி பழ நைவேத்தியம் ரொம்ப விசேஷம். ஊறுகாய் நைவேத்தியம் விசேஷம். குபேரனுக்கு வைதிகமான ஊறுகாவை அம்சம் பண்ணிட்டு சுவாமி வந்து அனுகிரகம். ஏன்னா குபேரனுக்கு பிரீத்தம் ஊறுகாய் வந்து ரொம்ப பிரீத்தர்த்தம் குபேரனுக்கு. அப்புறம் நரவாகனம் கீரிப்புள்ள தான் அவருடைய வாகனம். அதனால கீரிப்புள்ள கண்ணால் பார்த்தா நமக்கு பணம் சேரும்னு பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்க. என்ன நினைக்கிறீங்களோ